தெலுங்கு நடிகரான நாக சைதன்யா மற்றும் சமந்தா 2 பேருக்குமே கடந்த 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்துச்சு. இந்த நிலையில 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிவதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமந்தா கிட்ட விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹைதராபாத்ல உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில மயோசிடிஸ் நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகை சமந்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணமும் செய்து கொள்ளாம படங்கள்லயும் நடிக்காம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில நடிகை சமந்தாவும் ராஜ்நிதி மோரும் காதலிப்பதா ஒரு சில தகவலும் வெளியாயிருந்துச்சு. இதை தொடர்ந்து ரீசெண்டா கோவை ஈசா யோகா மையத்துல 2 பேருமே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட போட்டோக்களை நடிகை சமந்தா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமந்தாவோட பதிவிற்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்கள் பலரும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில நடிகை சமந்தா அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நடிகை சமந்தா சினிமாவில் மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குட் நியூஸ்க்கு ரசிகர்கள் பலரும் ரொம்பவுமே ஹாப்பியா கொண்டாடி வராங்க. இதை தொடர்ந்து நடிகை சமந்தா அவர்கள் மாயிட்டி பங்காரம் அப்படின்ற தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா திரைப்படம் தொடர்பான ஒரு போஸ்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்ல நடிகை சமந்தா ஒரு பஸ்ல கெத்தா நிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடிகை சமந்தா அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கு வந்திருக்கிறது ரசிகர்களை ரொம்பவுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்குதுன்னே சொல்லலாம்.